அடுத்ததாக நிர்மலா தேவி தொடர்பான வழக்கு. நிர்மலா தேவி விவகாரத்தில் நேற்று மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் 2 பேரை A2 A3 அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் முருகன் மற்றும் கருப்பையா 2 பேருமே போதிய ஆதாரங்கள் இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க விடுவிக்கதா நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் A1 குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிர்மலா தேவி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நிர்மலா தேவி மீது மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த 5 பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கதா நீதிமன்றம் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றது மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு தீர்ப்புடைய விவரம் வெளியாக இருக்கு. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் 2018 வெளியான ஒரு ஆடியோ அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இந்த அதிர்வு அப்படின்றது காரணமா நிறைய சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் ஒரு முன்னாள் IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1163 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த ஆடியோ பதிவெல்லாம் முறையான புலனாய்வு மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை அப்படின்னு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நிர்மலா தேவிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னைக்கு எழுந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த 2 பேர் விடுவிக்கப்பட்டதுக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு போரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி விசாரணை முடிச்சிருக்கு. ஆனால் அதே நிலையில் 2 பேர் சந்தேகத்திற்கு காரணமாக விடுதலை செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும், இந்த கல்லூரி நிர்வாகத்துடைய செயல்பாடு, அந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட நிறைய சந்தேகங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக இன்னும் பதில் கிடைக்காம இருக்கு. அதுக்கு எல்லாமே நீதிமன்றத்துடைய தீர்ப்பளிக்குமா அப்படின்னு நான் பார்க்கலாம்.